This conference will now be recorded. Welcome back to Skill Up with Stan. Welcome back to Skill Up with Stan. ஸோ இப்போ நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக் சீரீஸ் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம மல்டிபிள் வர்ச்சுவல் மெஷின்ஸ் அஜூரில் ரன் ஆகிற மல்டிபிள் வர்ச்சுவல் மெஷின்ஸை வந்து எப்படி நம்ம பேட்ச் பல்க் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Welcome back to Skill Up with Stan tips and trick series. Welcome back to Skill Up with Stan. Welcome back to Skill Up with Stan. வெல்கம் பேக் டு ஸ்கில் அப் வித் ஸ்டான் சேனல். டிப்ஸ் அண்ட் ட்ரிக் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அஜூரில் ரன் ஆகிற மல்டிபிள் வர்ச்சுவல் மெஷின்ஸை எப்படி நம்ம ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணலாம். ஒரு கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் டீமில் இருக்கும்போது ஸோ மெஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் மெஷின்ஸ் நம்ம வந்து அடிக்கடி பல்காக ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறது இருக்கும். ஈவன் ஒரு பர்டிகுலர் ரேன்சம் வேர் அட்டாக் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மேசிவ் பல்க் ரீபூட் பண்ணணும், இல்லை வந்து பேச்சிங் பண்ணணும், இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வல்னரபிலிட்டி ரிலேட்டட் ஃபிக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா we might have to reboot multiple virtual machines in parallel. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 3 மெத்தட்ல நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஈவன் தேர் ஆர் மல்டிபிள் அதர் மெத்தட்ஸ், பட் 3 மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து இட் இஸ் மோர் மேனுவல் மெத்தட், அண்ட் தென் கமாண்ட் லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் எய்தர் கோ வித் பேஷ் ஷெல்ல வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம பவர் ஷெல்லேருந்து பண்ணலாம். ஈவன் உங்களுடைய மெஷின்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரான் ஜாப் வழியா இல்லை ஸ்கெடியூல் டாஸ்க் வழியா நீங்கள் ரிமோட்ல இருந்து கூட நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் ஆப்ஷன், ஆர்கஸ்ட்ரேட்டட் ஆப்ஷன் சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல்டு மெத்தட்ல வந்து இப்போ நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ரீபூட் பண்ணணும், இல்லை பர்டிகுலர் பேட்சிங் பண்ணிட்டு ரீபூட் பண்ணணும், இல்லை ஒரு ஆக்டிவிட்டியை வந்து வல்னரபிலிட்டியை வந்து நம்ம ரிமோட்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீபூட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா we can go and do a scheduled reboot. ஸோ இது நம்ம 3 ஆப்ஷன்ஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கலாக போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து லெட்ஸ் டாக் அபவுட் மேனுவல் மெத்தட். ஜென்ரலாக வந்து முன்னாடி வந்து இப்போ ஒரு ஆப்ரேஷன்ஸ் டீம் இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு அவங்க வந்து இந்த மெஷின்குள்ள லாகின் பண்ணிட்டு தே வில் கோ அண்ட் ஸ்டார்ட் ஸ்டாப் அந்த மாதிரி தான் வந்து மேனுவலாக பண்ணிட்டு இருப்பாங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு பண்ணுறதா இருந்தாலும் அப்டேட்ஸ் போயிட்டு அப்டேட் பேட்ச் பண்ணிட்டு தென் அகெயின் தே வில் கம் பேக் டு ரீபூட் த மெஷின். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமாண்ட் லைன் ஆப்ஷன்ல வந்து அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த கிளவுட் ஷெல் ஓப்பன் பண்ணலாம், இல்லாட்டி நீங்க ஏதாவது ஒரு ஜம்ப் சர்வர் இருக்கு இல்லை பாஸ்டியன் சர்வர் இருக்கு அப்படின்னா அங்கிருந்து கூட நீங்க கனெக்ட் பண்ணலாம். ஐ வுட் ப்ரிஃபர் ஷெல், கிளவுட் ஷெல் ஆப்ஷன் சொல்லுவாங்க. இந்த கிளவுட் ஷெல்ல இருந்து நீங்க பேரலா கிராஃபிக்கலா இங்க என்ன நடக்குது, கமாண்ட் லைன்ல இங்க என்ன பண்றோன்றதை வந்து பேரலா எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தனியா நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா shell.azure.com கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் ரீடிரெக்ட் டு portal.azure.com/cloudshell அந்த போர்ட்டலுக்கு வந்து உங்களுக்கு ரீடிரெக்ட் ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து கிளவுட் ஷெல் எக்ஸிக்யூட் பண்ணலாம், கிளவுட் ஷெல்லில் ஒர்க் பண்ணலாம். ஸோ கிளவுட் ஷெல்லில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் பேஷ் ஷெல்லையும் ஒர்க் பண்ணலாம், பவர் ஷெல் விண்டோஸ் ஃபெமிலியர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஷெல் யூஸ் பண்ணலாம். லினக்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க பேஷ் ஷெல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இட்ஸ் வெரி குவைட் சிம்பிள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் மெஷினை நம்ம ரீபூட் பண்ணணும் இல்லை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி இந்த இதில் 2 வர்ச்சுவல் மெஷின்ஸ் உங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த மெஷினை நான் ஸ்டாப் பண்ணேன்னா கமாண்ட் லைன் அஜூருடைய சிஎல்ஐ யூஸ் பண்ணலாம், இல்லை பவர் ஷெல் யூஸ் பண்ணலாம். இப்போ சிஎல்ஐ ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் கமாண்ட் தான், AZ வர்ச்சுவல் மெஷின். எல்லா கமாண்டுமே வந்து AZல தான் ஸ்டார்ட் ஆகும். இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அஜூர், தென் வர்ச்சுவல் மெஷின். இப்போ இந்த பர்டிகுலர் VM நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வர்ச்சுவல் மெஷின் நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இதுல சில டைம் வந்து நமக்கு மெஷின் ஹங் ஆயிருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஷட் டவுன் பண்ணாமே ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்றதும் பண்ணலாம். ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்ம பவர் ஆஃப் பண்ணலாம். பவர் ஆஃப்ன்றது இட் வில் ஒன்லி ஸ்டாப் த மெஷின், இட் வில் நாட் டீஅலோகேட் த ரிசோர்சஸ். அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சம்ஷனுடைய சார்ஜஸ் வந்து இன்னும் வந்துட்டே தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதுல இருக்க ஒரு VM எடுத்துக்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ரன்னிங் VMல AZ விண்டோஸ் VM1 இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த VM வந்து இங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்னுடைய ரிசோர்ஸ் குரூப் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் RG East US
ப்ரொடக்ஷன் ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கு. அந்த ரிசோர்ஸ் குரூப் நேம் நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும். இப்போ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து நம்ம 1 by 1 தான் இதுல காமிக்கிறேன். இப்ப அது எப்படி நம்ம வந்து பேட்சா வந்து எப்படி பண்ணலான்றத பார்ப்போம். ஸோ கிளியரா சொல்லிடுறாங்க பாருங்க. இட் இஸ் அபவுட் டு கெட் பவர்ட் ஆஃப் அண்ட் தென் இட் வில் ஆல்சோ கண்டினியூ டு கெட் பில்ட். ஏன்னா இந்த மாதிரி நம்ம டீஅலோகேட் பண்ணல. வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்டாப் த விஎம். ஸ்டாப் பண்ணீங்கன்னா இன்னும் கன்சம்ஷன்ஸ் பில் வந்து வந்துட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ லெட்ஸ் ரெஃப்ரெஷ். இப்போ இந்த மெஷின் வந்து ரன்னிங்ல இருக்கு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இட் ஷுட் கெட் ஸ்டாப்ட். இதை நீங்க இங்க இருந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம், ஆர் எல்ஸ் யூ கேன் கோ டு த ஷெல் ஸ்கிரீன். அந்த ஃபுல் ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஷெல்லையும் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகே, இப்போ நமக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இட் ஷுட் கெட் ஸ்டாப்ட். இங்க பாத்தீங்களா ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ லெட்ஸ் டூ ஒன் திங். இந்த மெஷினை நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஐ ஹேவ் both these machines started. இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னா, இல்ல ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா, நம்ம ஜென்ரலா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அப்ளிகேஷனுக்கோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கோ ஒரு ஸ்பெசிபிக் ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த ரிசோர்ஸ் குரூப் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் ஹேவ் மல்டிபிள் வர்ச்சுவல் மெஷின்ஸ். இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிற எல்லா விஎம்ஸும் நான் டவுன் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ கேன் ஜஸ்ட் யூஸ் எ ஸ்பெசிபிக் கமாண்ட். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா அஜூர் கமாண்ட், அஜூரோடைய சிஎல்ஐ கமாண்ட் யூஸ் பண்ணலாம், இல்ல பவர் ஷெல் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ரெண்டுக்குமே இங்க நான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் காமிக்கிறேன். அஜூரோடைய சிஎல்ஐ யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கிற எல்லா விஎமும் query பண்ணிட்டு அதை வந்து நம்ம டேபிள் ஃபார்மேட்ல நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மெஷினோட ஐடியை வந்துலாம் இன்புட்டா கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். வி கேன் ஆல்சோ யூஸ் ரீஸ்டார்ட் ஆல்சோ. இந்த இடத்துல ரீஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஒன் டைம் ரீஸ்டார்ட் ஆகும். இல்ல ஸ்கெடியூல்டா வந்து நான் இப்போ ஃப்ரைடே லேட் ஈவினிங்ல வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் நான் லேட் மண்டேல வந்து பாத்தீங்கன்னா லேட் சண்டே அன்னைக்கு ஆன் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ டூ தட். இது வந்து அஜூரோட சிஎல்ஐ மெத்தட். இது வேற கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அஜூரோடைய பவர் ஷெல் கமாண்ட்ஸ். ஸோ ரெண்டுத்துலயுமே நீங்க ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ அஜூர் சிஎல்ஐலையும் நீங்க பண்ணலாம். யூ கேன் ஆல்சோ டூ இட் இன் அஜூர் பவர் ஷெல். இப்போ பவர் ஷெல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நவுன் வெர்ப் நவுன் காம்பினேஷன்ல வந்து கமாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுல கெட் பண்ணிட்டு அந்த ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கிற மெஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபெச் பண்ணி அதுல இருக்கிற எல்லா விஎம்மும் நம்ம ரீஸ்டார்ட் பண்றது இல்ல ஸ்டாப் பண்றது ஸ்டார்ட் பண்றது வந்து பல்கா பண்ணலாம். இது வந்து நம்ம ஸ்டோர்ட் வேரியபிளாவும் பண்ணலாம். இப்போ தனித்தனியா இடத்துல ரிசோர்ஸ் குரூப் நேம் கொடுத்து நீங்க பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்டோர்ட் வேரியபிள் ஒரு டாலர் சிம்பிள் கொடுத்துட்டு அந்த ரிசோர்ஸ் குரூப் நேமை வந்து இங்க நீங்க ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க கால் பண்ணலாம் உங்களுடைய கமாண்ட்ல. அது வந்து 1 or 2 கமாண்ட்ஸ் ரன் பண்ணும்போது தேவையில்லை. பட் மல்டிபிள் கமாண்ட்ஸ் ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் ரன் பண்றீங்க இல்ல ஒரு பேட்ச் ஜாப் ரன் பண்ண போறீங்க அப்படின்னா அதுல இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். பட் தென் டைரக்டா இந்த கமாண்ட் கொடுத்தாலே ஒர்க் ஆகும். இந்த இடத்துல நம்ம ஸ்டாண்ட் ரிசோர்ஸ் குரூப் வந்து இந்த இடத்துல கொடுத்தாலே போதும். இந்த இடத்துல போயிட்டு நம்ம இந்த இதுக்கு பதிலா ஜஸ்ட் ஸ்டாண்ட் ரிசோர்ஸ் குரூப் கொடுத்துக்கலாம். அரேல்ஸ் நீங்க அந்த டாலர் ரிசோர்ஸ் குரூப் கால் பண்ணீங்க அதுவே போயிட்டு என்ன ஸ்டோர் ஆயிருக்கோ அதை ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வந்துடும். ஓகே, நம்ம இப்ப வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கிற இந்த 2 விஎம்முமே நமக்கு இப்போ ஸ்டாப் ஆக போகுது. இப்போ ரெண்டுமே ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கு. ஓகே, இப்போ நான் அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்றேன். சிம்பிள் கமாண்ட் தான், அஜூர் விஎம் ஸ்டாப். இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கிற எல்லா விஎம்மும் query பண்ணி அவுட்புட் வாங்கிட்டு அதோடைய இன்ஸ்டன்ஸ் ஐடியை டீடைல் வாங்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவுட்புட்ல வந்து இன்ஸ்டன்ஸ் ஐடி வரும். அதை ஃபெச் பண்ணி உங்களுக்கு பவர் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். இங்க பாருங்க 2 ட்ரிகர் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இப்போ இந்த 2 விஎம்மும் நமக்கு இங்க பவர் ஆஃப் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, நம்ம கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் ஒரு லினக்ஸ் இருக்கட்டுமே தான் நான் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இதுதான் பல்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீபூட் பண்றது இதெல்லாம் பண்ணலாம். ஸோ அவுட்புட் முடிஞ்சிச்சு நமக்கு. ஸோ யூ கேன் ரெஃப்ரெஷ் இட். இது ரெண்டும் ஸ்டாப்ல இருக்கும். ஓகே, ஸோ இது இப்படிதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து மாஸ் அதாவது மல்டிபிள் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அஜூர் ரீசெண்டா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. ஜியூஐல எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த 3 மெஷின் இங்க செலக்ட் பண்ணிட்டு ஈவன் அது வந்து மல்டிபிள் ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கலாம், பட் மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்க முடியாது. மல்டிபிள் ரிசோர்ஸ் குரூப்ல போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஸ்டார்ட் ரீஸ்டார்ட் ஆப்ஷன் இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்க. ஸோ அதனால இது இப்போ ரொம்ப சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வீக்கெண்ட்ல ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம் அப்படின்னா நம்ம செலக்டிவா மல்டிபிள் மிஷின் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்றது ரீஸ்டார்ட் பண்றது ஸ்டார்ட் பண்றதுலாம் இப்போ நம்மளால பண்ண முடியும். ஓகே, ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல் ஆப்ஷன். தென் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்கெடியூல்டா நம்ம பண்ணணும் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவுமே கொடுக்குறாங்க. இது 3த்தையும் செலக்ட் பண்ணிட்டு இங்க மெயின்டெனன்ஸ்ல போயிட்டு நம்ம வெர்ச்சுவல் மெஷின் மெயின்டெனன்ஸ் இல்ல மெயின்டெனன்ஸ் கான்ஃபிகரேஷன்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம். இப்போ வந்து ஆக்டிவிட்டி மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி பண்றோம் அப்படின்னா அதுவும் நம்ம ட்ரிகர் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப்
ஐ வுட் சே செகண்ட் மெத்தட் தான் இப்போ நம்ம பார்த்தோம். எப்படி மாஸ் மெஷின்ஸை வந்து கமாண்ட் லைன்ல வந்து அஜூரோடைய சிஎல்ஐ யூஸ் பண்ணியோ இல்லை அஜூரோட பவர் ஷெல் யூஸ் பண்ணியோ எப்படி நம்ம ஸ்கிரிப்டடா பண்ணலான்றது. ஆட்டோமேட்டட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து ஒரு 5-6 இயர்ஸ் பேக் வந்து நம்ம தான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுற மாதிரி இருந்தது. இப்போ டூலாவே கொடுக்குறாங்க மைக்ரோசாஃப்ட். இங்க போனீங்க அப்படின்னா உங்களுடைய அஜூரோடைய போர்ட்டல்ல போயிட்டு ஸ்டார்ட் ஸ்டாப்னு சர்ச் பண்ணி 2 வெர்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 இருக்கு. நம்ம வெர்ஷன் 2வே யூஸ் பண்ணலாம். இதுல பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா வெர்ஷன் 1 அண்ட் வெர்ஷன் 2ல வெர்ஷன் 1ல வந்து நீங்க ஈவன் வெர்ஷன் 1ல இருந்தே you can start and stop VM which is running on both on premises and cloud also. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இருங்க நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட்ல இருக்கிற விஎம்ஸும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணலாம். ஈவன் ஆன் பிரேமில் இருக்கிற விஎம்ஸ் மற்ற கிளவுட்ல இருக்கிற விஎம்ஸ் கூட இங்கேருந்து மேனேஜ் பண்ணலாம். ஸோ அது இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நான் ஆன் பிரேம் விஎம் ஏடபிள்யூஎஸ்ல இருக்க விஎம்லாம் எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம், எப்படி நம்ம லாக் அனாலிட்டிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸில் கொண்டு வரலான்றதுலாம் நான் காமிக்கிறேன். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மைக்ரோசாஃப்டோடைய ப்ரொப்ரைட்டரி டூல் தான் இது. ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் அவைலபிலிட்டி ஜோனில் இருக்கிற விஎம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணணும், இல்லை செட் ஆஃப் விஎம்ஸை ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அது பண்ணலாம். ஆர் எல்ஸ் நீங்க வந்து மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ல இருக்கிறத கூட பண்ணலாம். ஈவன் திஸ் பர்டிகுலர் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் இட் வில் ஒர்க் ஃபார் அக்ராஸ் மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன் ஆல்சோ. ஓகே, ஸோ இது வந்து இன்னும் ப்ரிவியூல தான் இருக்கு. பட் ஸ்டில் வந்து இது ஒர்க் ஆகும். இதோடைய ப்ரீவியஸ் வெர்ஷன் நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா இதுல வந்து அடிஷ்னலா வந்து அந்த இன்சைட்ஸ் அந்த ஆக்ஷன் குரூப்லாம் ஆட் பண்றீங்க. இப்போ நோட்டிபிகேஷன் ஸ்டாப் ஆச்சா ஸ்டாப் ஆகலையா இல்ல வந்து பவர் ஆன் ஆச்சா ஆகலையான்றதை நம்ம வந்து நோட்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியா நம்ம அடிஷ்னலா சின்ன காஸ்ட் அதில் ஆட் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா வர்ச்சுவல் மெஷினுக்கு தான் பிரைமரியா யூஸ் பண்றாங்க. பட் பேக் எண்ட்ல வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ், ஒரு சில நோட்டிபிகேஷன், மானிட்டரிங் அதெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால உங்களுக்கு இதுல லைட்டா அடிஷ்னல் ப்ரைசிங்கும் இன்வால்வ் இதுல. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கிரிப்ட்லாம் எழுதணும் அவசியம் கிடையாது. இப்போ டேரக்டா போயிட்டு ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணலாம், இல்ல ஒரே பர்டிகுலர் அவைலபிலிட்டி ஜோன்ல இருக்கிற விஎம்ஸ் பண்ணலாம், இல்ல மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ல இருக்கிற விஎம்ஸும் பண்ணலாம். ஈவன் இட் வில் ஒர்க் அக்ராஸ் மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன் ஆல்சோ. ஓகே, ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனித்தனியா இப்போ ஸ்கிரிப்ட்ஸ்லாம் எழுதணும் அவசியம் கிடையாது. மைக்ரோசாஃப்டே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிம்பிளா கொடுத்துட்றாங்க ஆஸ் ஏ டூலா. நம்ம டூல்ல போயிட்டு எந்த டைமுக்கு நம்ம எந்தெந்த ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கிற விஎம் ரீஸ்டார்ட் பண்ணணும், எங்க இருக்கிற எந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற விஎம்ஸ் ரீபாட் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த அட்ரஸ்க்கு நம்ம நோட்டிஃபை பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட் வில் கெட் கிரியேட்டட். ஓகே, இட் இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 வெரி யூஸ்ஃபுல் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. லைக் யூ கேன் டூ இட் எய்தர் மேனுவலா போயிட்டு நம்ம பண்ணலாம். ஏன்னா மேனுவலாவே இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கிராஃபிக்கல் கன்சோல்ல உங்களுக்கு மல்டி செலெக்ஷன் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. மல்டி செலெக்ஷன் பண்ணி ஸ்டார்ட் ஸ்டாப் ரீஸ்டார்ட் பண்ற ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஈவன் மெயின்டெனன்ஸ் மோட்ல போற ஆப்ஷனும் கொடுத்துட்டாங்க. செகண்ட் வந்து நம்ம எப்படி வந்து பல்கா வந்து ஸ்டார்ட் பண்ணலான்றது இங்க கொடுத்துட்டாங்க. சிம்பிள் தான். இதை காப்பி பண்ணிட்டு இப்ப நம்ம ஸ்டாப் பண்ணோம் முன்னாடி இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மெஷின் ஸ்டாப்ல இருக்கு, அதுக்கு ஆப்போசிட் வந்து ஸ்டார்ட், அவ்வளவுதான். ஸோ அதை கொடுத்துட்டாலே இட் இஸ் கோயிங் டு ஒர்க். ரீஸ்டார்ட்னா ரீஸ்டார்ட். எதுவும் இங்க வந்து பாத்தீங்கன்னா மெமரைஸ்லாம் பண்ண தேவையில்லை. அஜூர் வர்ச்சுவல் மெஷின் ஸ்டார்ட் ஸ்டாப் கொடுக்கறது தான். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் ஸ்டார்ட் த மெஷின். ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் மெஷின்ஸ் வந்து ஒரு என்டையர் ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கிற விஎம்ஸ் இல்லை ஒரு பர்டிகுலர் என்டையர் சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற விஎம் அந்த மாதிரி அதை கம்ப்ளீட்டா நீங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு பண்ணலாம். ஈவன் நீங்க வந்து ஒரு எக்ஸல் ஃபைல்ல வந்து லிஸ்ட் ஆஃப் விஎம்ஸ் கொடுத்துட்டு அதை பவர் ஷெல்ல வந்து இன்புட்டா வாங்கி பண்றதுனாலும் பண்ணலாம். சி தேர் ஆர் மல்டிபிள் வேஸ் டு டூ இட். பட் இப்போ ரொம்ப சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெஃப்ரெஷ் பண்ணா இந்த விஎம்ஸ்லாம் ரன்னிங் ஸ்டேட் வரணும். ஓகே, ஸோ இதுதான் இன்னையுடைய டிப். ஆக்சுவலாக எப்படி நம்ம ஆப்ரேஷன்ஸ் டீம்ல மல்டிபிள் விஎம்ஸை வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலான்றது தான் நம்மளுடைய கண்டென்ட்.